அப்புறமும் நம்ம உடல்ல எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாதுன்னு இங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு மத்தியில ஈகல் குணத்தோட கண்காணம் பண்ணது உங்க எல்லாருக்கும் நான் தலை வணங்குறேன். நம்ம ஒருத்தர் கண்காணம் பண்றது மூலயமா இருண்டு கிடக்கிற ஒருத்தரோட வாழ்க்கையில நம்மளால வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். ஒரு மருத்துவனா கண்காணத்தை பத்தி என்னால நிறைய நேரம் பேச முடியும். ஆனா நீங்க கண்காணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அது மட்டும் பத்தாது. கரெக்டா? அதனாலதான் இந்த முகாமோட முதல் படிவத்துல நானே கையெழுத்து போட்டு என்னோட கண்ணை தானம் பண்ணி இந்த முகாமை நான் ஆரம்பிக்கிறேன். நானும் என் கண்ணை தானம் பண்ணலான்னு இருக்கேன். உங்க பேரு? என் பேரு கண்ணம்மா. கண்ணம்மா. என் பேரு பாரதி. தெரியுமே, எப்படி? டாக்டர் பாரதி, இதய அறுவை சிகிச்சை நிபுணர். உங்க ஹாஸ்பிட்டல்ல போர்டு பார்த்திருக்கேன். இந்தங்க ஃபார்ம். இதுல என் பேர் அட்ரஸ் எல்லாம் எழுதிட்டேன். ஆனா போன் நம்பர் என்கிட்ட போன் இல்ல. செல்போன் இல்லையா? ஒண்ணு பண்ணலாம், அங்க என்னோட நம்பர் வேணா எழுதிங்க. ஆனா எப்படி? நான் இறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு யார் தகவல் சொல்லுவாங்க? நாம தான் சேர்ந்துருக்க மாட்டோம்ல, உங்க நம்பர் எப்படி கொடுக்குறது? கரெக்ட், நம்ம தான் சேர்ந்துருக்க மாட்டோம்ல. பாயிண்ட். உங்களுக்கு ஏதோ ஃபோன் வந்துட்டே இருக்கு. நான் தான் பேசி பேசி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். சே, அப்படிலாம் இல்லை. நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் உங்களோட ஃபோன் கால், அதனால தான் கட் பண்ணுறேன். அதை விடுங்க. சரி, நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. நான் வேணா எங்கள் அப்பா நம்பர் தரவா? பெஸ்ட்டு, எழுதுங்க. ஏங்க, உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. என்ன சொன்னீங்க? இல்லைங்க, உங்க கண்ணு யாருக்கும் போய் சேர போகுது, அவங்க கொடுத்து வச்சவங்க, அதான் அப்படி சொன்னேன். ஓ, அப்படி சொல்றீங்களா? உங்க கண்ணு உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்குங்க. நல்லதை மட்டுமே பார்த்து பழகின கண்கள், கருணையை மட்டுமே வெளிப்படுத்தக்கூடிய கண்கள்.